நம்ம தமிழ் வில்லுப்பாட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். தமிழ் வில்லுப்பாட்டு டீமோட இன்னொரு சேனல் தான் இந்த தமிழ் உலகம் சேனல். இந்த சேனல் உள்ள வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஆதரவு தாருங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மன முடிக்க கோட்டைக்கிட்டா வர போதே மொழி ராசாவோ மனதில் எண்ணுவாரா மன்னர் வருவார் அழகு தர்க்க ராசாவோ இட்டார பந்தளத்தா 200 கால பார்வதிக்கு கல்யாண நடத்தனே பந்தளை தாளங்கரிதா பந்தளை தாளங்கரிதா ஐயா பல குலைய தொங்கல் விழா பல குலைய தொங்கல் விட்டாள் கொண்டு வந்து அலங்கரித்தா மரம் கொண்டு வந்தோ நெருக்கடல் அலங்கரித்தா மரவகுந்து மரவகுந்து காலம் வந்த விழா கொண்டு வந்து தர்க்கராஜ மாமா வீட்டு கல்யாணம் கல்யாணம் ஐயோ சாதாரணப்பட்ட கல்யாணத்திலேயே ஆமா ஆனா கொட்டாதான் குதிரை கொட்டாதான் டீப் லைட் ஆமா சீரியல் தான் மேற்கூரியா ஆமா நம்ம வீட்லயே இன்னும் சிறப்பா கல்யாணம் நடத்தும் ஐயா தர்க்க மாமா வீட்டு கல்யாணம் கல்யாணம் ஐயோ பந்தல் அலங்காரம் எல்லாம் கேட்கவா செய்யணும் கேட்கவே வேண்டாம் அண்ணன் பேச்சு மேடை மேடைதான் மயிலு மேடை பார்வதி கல்யாணத்துல அமையோ மட்டுமா நடக்கு வேற என்ன பந்தல் எவ்வளவு சிறப்பா இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்த்து சிங்காரோ அண்ணன் பந்தல் அலங்காரோ கண்ணா பார்த்தவ சிங்காரோ கொத்து விளக்கு ஜப்பானி தேஜத்து அதர குழம்பு எங்கெங்கும் பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு எந்திர மார்கழி மஞ்சள் சப்பு வந்தல் அலங்காரம் கண்ணா ஓ வந்தல் அலங்காரம் கண்ணா சித்திர விசார கொட்டகை எங்கோ ஜென்மணி மாலை மாலலிங்கிட சித்திர விசார கொட்டகை எங்கோ ஜென்மணி மாலை மாலலிங்கிட சுற்றிலும் வாழை காம கொடு தொங்கும் சூரிய பிரகாசம் போலே
பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா முல்லை அசோக முளிநில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா கொஞ்சை கோடு பள்ளி உழைப்பு பொம்மாலே கொட்டைகள் தான் அலங்காரம் கண்ணா அலங்காரம் கண்ணா அதற்கு காதவளி அழகுடனே பந்தல் போட்டா தூரத்துக்கு தூரவழி பந்தல் போட்டா பந்தல் விட்டா பந்தலே அலங்காரமோ அலங்காரமோ பார்த்ததுக்கு சிங்காரம்மா சிங்காரமோ பார்வதிக்கு பார்வதிக்கு அலங்கார பந்தல் எல்லாம் பந்தல் எல்லாம் அந்த அழகுடனே அலங்கரிக்கா அலங்கரித்தா கோட்டமெல்லாம் கோட்டமெல்லாம் கோட்டைக்கிட்டா கோட்டைக்கிட்டா வழி நடந்து வாரா நடந்து வார பார்வதிய மணமுடிக்க ஆமா ஆமையோ அரசர்கள் கூட்டமெல்லாம் கூட்டமெல்லாம் அணி அணியா வாராங்க வாரார்கள் வாரார்கள் ஆணையில வாராங்க இருக்காங்க வாரார்கள் குதிரையில வாராங்க ஆமையா பல்லாக்குல வாராங்க ரதத்துல வாராங்க அம்மா இந்த சட்டி பார்வதியை மனமுடிக்க வேணுமென்றே வேணுமென்றே வாழி முதல் வயதான கிழவ வர போன கிழவ வர பார்வதிய மனமுடிக்க சட்டி பார்வதிய மனமுடிக்க ஐயா சர்க்கங்கோட்ட வருவாரா அவர் மனதில் எண்ணுவாரா பார்வதியா எரியுமாள காலத்தில் விழும்படியா அணுக்கரகம் செய்தையானா ஐயாவே கோட்டமாளா சத்தியாவா எரியுமாள காலத்தில் விழுமானா அணுக்கரகம் செய்தையானா அடுத்த வருஷத்தில மாஜி மாத்தையில கடைசி வெள்ளிக்கிழமையில கோட்டமாடோ பார்வதி எரியும் மாலை மாலை களத்துல விளம்படி அனுக்கிரகம் பண்ணினியானா ஆனால் அடுத்த வருஷத்துல ஐயோ மாசி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமையில கிழமையில எத்தனை லட்சம் செலவுனாலும் என் சொந்த கொடை என் சொந்த செலவால கொடை போட்டு தரேன் ஆமா உண்டு இந்த பார்வதி எரியுமா என் களத்துல விளம்படி அனுக்கிரகம் பண்ணினியானா செய்தியானா அடுத்த வருஷம் மாசி மாசம் கடைசி வெள்ளிக்கு எத்தனை லட்சம் செலவழிஞ்சாலும் என் சொந்த கூடன்னு ராஜாக்கள்லாம் கோயிலுக்கு கும்பிட்டு ஆமா அவங்க கோமர தெய்வத்தை வணங்குதாங்க வணங்குதாங்க அவங்க மட்டுமா வேற என்ன ராஜாக்கள் மூளையில நின்று முழங்குதாங்க மூளையில நின்று முழங்குதாங்க ஏன் மூல தெய்வத்தை கும்பிடுதாங்க ஐயா மூல தெய்வம்னா யாரியா மூல தெய்வத்தை கும்பிடுதாங்க எப்படி கும்பிடுறாங்க என்ன செத்தவுக போனவுக மடிஞ்சவுக பார்வதியா எரியும் மாலை காலத்தில விளம்படியா அனுக்கிரகம் செய்தையானா அடுத்த வருஷத்தில
ஐப்பேசி மாத்தையில தீபாவளி அன்னைக்குத்தான் பஞ்சொரு பொங்கி வச்சு அறுவாட்டு குழம்பு வச்சு முறுக்குவாடா அம்மா வைப்பாங்க. ஆமா காலையில வந்து சைவ படப்பு, ஆமா மாலையில அசைவ படப்பு பரப்பாஞ்சோறு. ஆமா என் மாண்டவ அடைஞ்ச வேலை எட்டி பார்வதியா காலத்தில விளம்படியா அனுக்கரான் செய்வையானோ ஐப்பேசி மாத்தையில அழகிதான் முட்டையோட முருங்கக்காவோ மூல தெய்வத்துக்கு படைச்சிடுவேன். சரணியாளர் அரசமெல்லாம் தலைமையாக தன்மையாக அரச மன்னன் கூட்டத்துக்கு அழகு மன்னன் தர்க்கராச ஆசனத்தை எடுத்து போட்டு ஆசனத்தில் அமர வைக்க அந்த ராஜா எல்லாம் தர்க்கராஜனும் வெளியே தலைமகா பார்வதிக்கு கல்யாணம் நடக்க மன்னன் கூட்டம் எல்லாம் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்களே அந்த ராஜாவுக்கு எல்லாம் ஆசனத்தை எடுத்து போட்டு ஆசனத்தில் அமர வைத்து ஆதிசக்தி பார்வதிய மணப்பெண்ண அலங்கரிக்க ஈஸ்வரிய பார்வதிய பெண்ணாக அலங்கரித்து கோட்டைக்குள்ள அழைத்து வாரா. பார்வதிக்கு தங்கத்தாளி வாரம் பார்வதிக்கு பொன்னையெல்லாம் வாரம் பார்வதியா தன்னழகு காணாது தங்கனக போட்டு வாரம் மகளுக்கு பெண்ணழகு காணாதுன்னு தர்கராய அதுக்கு பொண்ணு நாங்க போட்டு வரா. அரமமாவா பார்வதி அலங்கார பெண்ணாக வர தோழி பெண்கள் வந்த போது அழைத்து வந்த பார்வதிய வானத்தில் நிக்க வைத்து மன்னனதற்கராஜ மாணிக்க மலர் மலைய மாணிக்க மலைய ஐயாமவ கையில மலர் மலையே கையில கொடுப்பாரா. ஏ அருமமவ பார்வதியா மாணிக்க மலர் மலையே பராசக்திக்கு எந்த ஒரு சோதிமயமும் தெரியல, என்ன ஞானமும் தெரியலை. மாலைய கையில வாங்கும் போதுதான் நம்ம யாரு நம்ம எங்க இருந்து இங்க பிறவி செய்தோம் நம்ம கணவன் பகவான் இல்ல. ஆமா இந்த ஆதிபராசக்திக்கு ஞானோதயம் பிறக்குதையா. ஆதிபராசக்திக்கு ஞானோதயம் பிறக்கும் போது ஐயோ ஆதி பார்வதியா எண்ணுவாளா
பார்வதிய ஆளையிட வேண்டோ வாக்குப்படி அதை விட வர வேண்டோ சொன்ன எழுதவராம வேண்டோ என்னை ஆட்கொள்ள நீங்க வர வேண்டும் 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 ஆதி பராசக்தி அபிராமி ஈஸ்வரியானவன் ஆமா ஆண்டவன அப்பந்தான் நினைக்க நினைக்க ஐயா ஆளை கைக்கு வந்த பிறகுதான் மறைவானே நினைச்சு நினைத்து இறைவா பகவானே கடவுளே சொன்ன வாக்கு தவறாம சொக்கேஷா வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் சொன்ன வாக்குப்படி ஆதி சக்தியை மாலையிட வர வேண்டும் என்று ஐயோ கட்சி வருண்டும் போது அவன் நினைச்சேன் ஆண்டவன் தான் பகவானுக்கு வழி தெரியுதையோ பகவானுக்கு தெரிஞ்ச போதே சத்திய மனமுடிக்க சத்திய மனமுடிக்க ஆதிசங்கரனும் கிளம்புவாரா சரங்கு சொரி சரங்கு தொடவாள போச்சு கொரு பொண்ணும் பத்தி பொண்ணுக்கு ஒரு போச்சு பட்டி பகவானாக இருந்தவரும் பண்டரமா சொருவம் கொண்டான் ஆண்டவனாக இருந்தவரும் அவளே ஆண்டியாக சொருபம் கொண்டான் ஆண்டவன் தான் பகவானோ ஐயா பண்டாரமா சொருபம் கொண்டு கோட்டைக்கு வருவாரா கோட்டைக்கு வரபோது தலை அறியோ உள்ள ஜைனியமோ நாலு கோட்டைக்கு நாலு காவக்காரங்க நாலு காவக்காரர்கள் ஆமா ஈட்டி இப்படி பொறுத்துக்கிட்டு நிக்காங்க நீட்டிக்கு நிக்காங்க ஆமா அந்நியரை தவிர ஆமா அடுத்தவருக்கு தர்க்கங்கோட்டைக்குள்ள அனுமதி கிடையாது 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 மன்னவர்களை தவிர மற்றாருக்கு அனுமதி கிடையாது 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 என்ன நாங்க கூட எல்லாத்துக்கும் ஆர்வம் கிடையாதோ ஆமா அத்தோடு பாடுமுழமை ஆதரிக்க வேண்டும் என்று ஆதரித்த அன்பு உள்ளம் அன்பு சீமான்கள் மன்னன் கோட்டை மாடசாமி காவ கம்ப கையில் எடுத்து இந்த கோட்டை மாட கால் வரிசம் போட்டு வாரா கையில் எடுத்து அழகு மண்ணா கோட்டமாட கச்சனல்ல வரைஞ்சு கட்டி கோட்டமாடா இவன் கருங்கச்ச பொங்கல் வச்சு வரைஞ்சு கட்டி தட்டி நல்ல வரைஞ்சு கட்டி இந்த கோட்டை மாட தாமர பூ வச்சு வரைஞ்சு கட்டி தானே மாயக்காரன் ஜாலக்காரன் இந்த கோட்டை மாட அதே மாயத்தில கட்டிக்கார ஜாலக்கார யானி கோலக்கார
கோட்ட மாட கோட்ட மாட ஐயா கோவத்தில கட்டிக்காரன் ஜாலக்காரன் இவர் மாடனுக்கு மாடன் தானே மாடன் தானே ஏ மன்னன் கோட்டை மாட சுவாமி மாட சுவாமி கோட்டை திரடு நகரத்தில ஏ கோட்டை ஓட்டே இருந்த வந்தான் இருந்த வந்தான் ஏ கோலக்கார கோட்ட மாடா இருந்த வந்தான் கோட்டைக்கு அதிபதிதான் ஏ கோலக்கார கோட்ட மாடா அந்த கலிங்கனாச்சி அம்மாளுக்கு அம்மாளுக்கு இவர் காவலாக வந்த தெய்வம் அம்மாளுக்கு ஏ பொல்லாத கோட்ட மாட இவர் ஆதாளி போடுவாரா கோட்ட மாட ஆட்டாதுட்டோ பண்ணுவாரா இவரு ஓடுவாரா இவர் தட்டி நல்ல நொறுக்குவாரா ஏ கோட்ட மாட இவர் தமிழ் பொடி ஆக்குவாரா நொறுக்குவாரா தற்கனோட கோட்டையில் அஜயாணி பார்வதிக்கு நடக்கும் போது அரசர் முதல் கிளம்ப வர பார்வதிய மனமொழிக்க அரசரெல்லாம் கோட்டை வாருவாரா கோட்டை வார போது சக்தியான பார்வதியா மாணிக்க மலர் மலைய மாணிக்க மலர் மலைய அதான் சொல்லட்டியாவா எரியுவானா சொல்லட்டியாவா எரியுவானா சக்தி எரிகிற மலையதே கோட்டைய உங்களருதையோ 38 ஓரத்தில பண்டாரங்களத்தில பழைமால விழுகுதையோ பழிமால விழுகுதையா ஆதிசக்தி எரியும் மால ஆண்டியோட களத்திலதான் அழகுடனே விழுந்தெடுது பார்வதி எரிஞ்ச மாலை பண்டாரங்களத்துல வந்து விழுந்துடுது ஆதிசக்தி எரிஞ்ச மாலை ஆண்டி களத்துல விழாவா விழுந்த போது 56 தேசத்து அரசெல்லாம் மாலைக்கு பின்னால ஓடி வந்து பாக்காங்க பாக்கார்கள் பண்டாரங்களத்துடுது பலிமாலை விழுந்திருக்கு ஆமா ஆண்டி களத்துல சத்தி மாலை விழுந்துடுது விழுந்திருக்க இதுக்காக நம்ம விரதம் பிடிச்சோம் இருந்தோம் இதுக்கா அந்த குலதெய்வத்தை போற வேண்டணும் கும்பிட்டோம் குல தெய்வத்தை இதுக்காக வருந்தணும் அப்படின்னா அரசர்கள்லாம் மனதிலே நினைத்து அவரவர்கள் நாட்டுக்கு வந்தார் அப்படியே அவரவர்கள் நாட்டுக்கு வர போது அமையா மன்னனான தர்க்கராஜ மனதில் நினைக்காரு ஓராட்டி சீராட்டி வளர்த்த செல்லம்மாவா பார்வதிக்கு ஆண்டியா புருஷன் புருஷனா பார்வதிக்கு பண்டாரங்கணவனா அமைஞ்சிட்டானே ஐயோ அதனால் இவன் நமக்கு மருமகனா இருக்க முடியாது பட்டத்து யானையை வரவழைத்து ஐயோ மாணிக்க மலர் மாலையை கொடுத்து யார் களத்திலே விழுதுன்னு பாப்போம் என்று ஆதிசக்திக்கு அவரே மனமூட்டி வைப்போம் என்று தர்க்கராஜன் நினைத்து மந்திரி தலையாரி கூட்டங்களை அழைத்து இப்பேற்பட்ட ஆண்டி பண்டாரத்தை ஆழ கடலுக்குள்ள ஓட்டு வந்துருங்க இந்த பண்டாரம் நிம்மதி இருக்கவே கூடாது என்று தர்க்கராஜன் சொல்லவும் மந்திரி தலையார் இல்ல அந்த ஆண்டி பண்டாரத்தை செந்துக்கா தூக்கி கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறம்
ஓட்ட பிள்ளையார் கோயில். ஆமா பிள்ளையார் கோயில வச்சுட்டு இந்த மந்திரி தலையார்லாம் வந்தாங்க. வந்தார்கள். பட்டத்து யானை கையிலே மாணிக்க மலர் மாலையை கொடுத்தாரு. அந்த பட்டத்து மலர் மாலையை வாங்கி கொண்டு அந்த பட்டத்து யானை எங்க வருது தெரியுமா? வருகுதையா. இந்த ஆண்டி இருக்கு இடமான ஓட்ட பிள்ளையார் கோயிலு. கோவிலே அந்த ஓட்ட பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஆமையா பட்டத்து யானைய பண்டாரங்கழுத்தில பளிமலைய போடுதையோ பளிமாலை போட்ட போதே அழைத்து கொண்டு தர்க்கங்கோட்டை வாரார். பண்டாரத்தை அழைத்து பார்வதிக்கு முன்னால நிறுத்தின போது பார்வதி பராசக்தி மனசுல நினைக்கிறா. பகவான் பராசக்திக்கு தெரியலையா. ஆட்கொள்ள வந்தாருன்னா ஆதிசக்திக்கு தெரியாம இந்த பண்டார கிழவன பராசக்தி எப்படி சொல்லுதா தெரியுமா? என்ன பேசுதான் குணம் போச்ச குறுக்கும் போச்ச பண்டாரம் உத்தமி மேலையா செய்தான பண்டாரோ உத்தமி மேலையா செய்தான பண்டாரோ பத்தினி மேலையா செய்தான பத்தினி மேலையா செய்தான பல்லும் போச்ச சொல்லும் போச்ச பத்தினிய நினைக்கலாமா பத்தினிய நினைக்கலாமா விஜயல நரச்சு பச்சா வீரியமும் கெட்டு போச்சா வீரியமும் கெட்டு போச்சா பார்வதி ராஜாக்கு வீச நரைச்சிருக்கலாம். வீரியம் கெட்டு போகலம்மா. தாடி நரைச்சிருக்கலாம், தைரியம் எனக்கு கெட்டு போகலடி. அதனால ரொம்ப அவமானமா பேசாதடி. பார்வதி நினைக்கா என்ன நினைச்சு போலாமேதா என்ன இப்படி கிடைத்தது இந்த கிழவனுக்கோ பாங்களவனுக்கோ இத்தனை நாள் அஜனுக்கு அடுத்தது இந்த கிழவனுக்கோ இத்தனை நாள் அஜனுக்கு அடுத்தது இந்த கிழவனுக்கோ இந்த பாங்களவனுக்கோ இத்தனை நாள் அவனுக்கோ
பாதம் போட்டு வச்சது இந்த கிழவனுக்கோ பாங்கிழவனுக்கோ நம்ம இத்தனை நாள பத்தி நடந்தது இந்த கிழவனுக்கோ இத்தனை நாள பத்தி நடந்தது இந்த கிழவனுக்கோ இந்த பாங்கிழவனுக்கோ எத்தனை நாள் கொண்டு கிறந்தது மா குளிச்சது மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்கோ இந்த பாங்கிழவனுக்கோ இத்தனை நாள் அம்மங்கைக்கு இருந்தது இந்த கிழவனுக்கோ இத்தனை நாள் அம்மங்கைக்கு இருந்தது இந்த கிழவனுக்கோ இந்த வாங்கிழவனுக்கோ எத்தனை நாள் இந்த கிழவனுக்கோ களவு மண்டாரம்னு சொல்லவா ஆமா அதிசக்திக்கு முன்னால ஆண்டவன் ஜெயருவத்தை காட்டுதாரு காட்டினார் ஆண்டவன்லாம் வந்திருக்காரு பகவான் வந்திருக்காரு இந்த ஆதிசக்தியான பார்வதிய மாமையோ ஆண்டவன் கைப்பிடித்து கைலாசபதிக்கு அழைத்து வந்தார் வந்தாரு கைலாசபதிக்கு வந்த காலத்தில் காலத்தில் ராஜத்தி மனதில் நினைக்க ஆமையோ ஆண்டவா இறைவா பகவானே எனக்கு ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் முடிக்கிறேங்க அப்பன் தருக்க நினைச்சாரு ஆண்டவன் வந்து என்ன ஆட்கொண்டு வந்திருக்கிய வந்திருக்கல சாப்பாடு அம்பா போமே போமையா மன்னன் கூட்டமெல்லாம் அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்களே போயிட்டார்களே இந்த சாதம் அம்பா போமே என்று சட்டி நினைத்த போது ஆண்டவனுடைய தூதுகனான தூதுகணம் ஆமையா குண்டோதரனை அனுப்பி வைத்தா தர்க்கங்கோட்டைக்கு ஆமையோ தர்க்கம் போட்ட வியாபாட்டை எல்லாம் அண்டா குண்டா அம்பட்டியும் அவரே சாப்பிடுதாரு சாப்பிட்டாரு தண்ணி தாவை எடுக்கவும் மதுரைக்கு அழைத்து வைகை கையை என்று குண்டோதரனிடத்திலே சொன்ன போது வைகை யாரு பெருக்கெடுத்து ஓட ஆமையா ஆண்டவன் பகவான் கொடுத்த காட்சி தான் இன்னைக்கு மதுரையில வைகாபுரி ஓடுது ஐயா தர்க்கராஜன் மனசிலே நினைக்காரு நம்ம ஆண்டவன் பகவான் ஆதிபராஜித்திய மாலை ஏற்றிட்டு போயிட்டாரு பகவான பழிக்கு வாங்க வேணும் என்று அந்த தர்க்கனுடைய கோட்டையில தர்க்கனோட கோட்டையில சாமியினுட அங்கத்தில அக்கினிதான்
வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். நம்ம அப்பன் தர்க்கராஜன் வளர்க்கக்கூடிய யாகம் இறைவன் அங்கத்துல வந்து பாஞ்சிடுத இந்த யாகத்தை அமர்த்தணும்னா வழி இல்லையே. அதனால நம்ம மூத்தமன் கணபதிய ஆமா இந்த யாகத்தை அனுப்பி வர சொல்லுவோம் என்று கணபதி பெருமாளை தர்க்கங்கோட்டைக்கு அனுப்புவோம். அனுப்பின போது தர்க்கராஜன் ஆமா பேரப்புள்ள வாரும் ஐயா பாலபுரத்திலே வந்து அமரும்னு சொல்லி கணபதி பெருமாளுக்கு வேண்டிய பலகாரத்தை கொடுக்கவும் கொடுத்த போது கணபதி பெருமாள் யாகத்தை அமர்த்தாம சாப்பாட்டை கண்டவன சந்தோஷமா இருந்துகிட்டாரு, மறந்துட்டாரு. பலகாரத்தை கண்டவும் ஆமா பாஜத்தோடு இருந்தாரு. இளைய மகன் வேல்முருகனை அனுப்பி வைத்தாரு. இளைய மகன் வேல்முருகன் தெற்கங்கோட்டைக்கு வந்த போது ஆமா ரம்பை ஊர்வெளி ஜலோச்சமைகளை எல்லாம் ஆளை சொல்லி ஆமையா சங்கீதங்கள் ஆடவ அமையோ தர்க்க யாகத்தை அமைத்த வேளவரும் மறந்தாரு. அக்னி யாக நாளுக்கு நாளாக வளர ஆண்டவன் அங்கத்திலே வேர்வை நீரானது வடியுதையா. இந்த வேர்வை நீரை ஆண்டவன் எடுத்து பாறையில் போது பகவானோட வேர்வை நீர் 16 கையோடு 18 ஆயுதமோ ஆங்கார சொருபத்தில அரும பிள்ளை பிறக்கான பிறந்ததொரு மகனுக்குத்தான் அவனவர் பேர் கொடுக்க அப்ப வேர்வை வேறோ புத்திர ஒரு வயது ஈரத்தோடு பிறந்ததான ஈரபுத்திர 9 வயது தர்க்கனோட கோட்டையில தர்க்கந்தாளை அறுக்கணுமே, தர்க்க யாகங்களை அமர்த்தணுமே. பேர் சொன்ன போது வீரபுத்திர தர்க்கங்கோட்டை வருவாரா வேணா சொன்னபடி யாகத்தை அமர்த்தணுமே. அமர்த்த வேற ஒருத்தர் வந்தான் தர்க்கங்கோட்டைக்கு. தர்க்கராஜ யாருன்னே தெரிய மாட்டேங்க தாத்தா வீரபுத்திர ஆதிமூல கணபதி முதல்ல இருக்காருல்ல இவன் தான் தர்க்கராஜன் என்று நினைத்து கணபதி கழுத்தறுத்து கணபதி தலையறுத்து அக்கினியில போடுவாரா தர்க்கனோட தலையறுத்து அக்கினியில போடுவாரா தார்கா வெள்ளி தலையறுத்து அக்கினியில போட்ட போது அந்த யாகம் ஏது அமருதையா. யாகம் அமர்ந்துடுது. வந்தாச்சு தர்க்கங்கோட்டை யாகத்தை அமர்த்தன போது ஆதிபராசக்தி ஆண்டவன் கிட்ட முறையிடுதா இறைவா பகவானே ஒரு நாள் வரும்போதாவது எங்க அப்பன் தர்க்க என்ன வளர்த்தானமல்லவா ஊட்டி வளர்த்தா அப்பனே இப்படி குலமோசம் செஞ்சிட்டியால சாமி. ஒரு நாள் வரும்போதாவது அவன் வீட்டுல வளர்ந்ததுக்கு ஆமா உப்பிட்டவன ஊழி தலைமுறைக்கு நினைக்கணுமே இறைவா. மறக்க மாட்டோம் ஐயா. அதனால இந்த தர்க்கராஜனுக்கும் தார்கா வெள்ளிக்கும் ஆமையோ மறுபிறவி கொடுத்து எங்க அப்பனை மறுபிறவி செய்யுங்க மாயா செஞ்சு பார்வதி சொல்லவா அமையா. மகனே வீரபுத்திரனை அழைத்து ஏ மகனே வீரபுத்திரா காவுக்குள்ள போனோம். அந்த 7 மலை காவுக்குள்ள வழக்க தலை வைத்து இந்த மிருகம் படுத்திருக்கோ அந்த மிருகத்தின் தலையறுத்து வர வேணும் என்று ஆண்டவன் சொன்ன போது மகன் வீரபுத்திர காவுக்குள்ள வருவாரா வடக்க தலைய வைக்க ஆணை எது படுத்திருக்கு ஆணையோட தலையறுத்தா காலமாட்டு தலையறுத்தா வரையாடு தலையறுத்து வாரான வீரபுத்திர தர்க்கனோட கோட்டையில ஆதிமூல கணவதிக்கு ஆணையோட தலையத்தான அழகுடன் பொருத்துவாரா காலமாட்டு தலையத்தான அந்த தர்க்கனுக்கு பொருத்துவாரா வரையாடு தலையத்தான வள்ளிக்கு தான் பொருத்துவாரா பொன்பரம்ப தட்டுவாரா
ரத்தம் கொண்டு தெளிப்பாரா ரத்தம் மூடி ராஜாவுக்கு எங்கள் சாமியான பகவான மறுபிறவி கொடுத்துட்டாரு மறுபிறவி கொடுத்த போது தர்க்கராஜா ஆதியில தர்க்கராஜ முப்பிறப்பில் தர்க்கராஜ நீ இப்பிறப்பில் தலவமான நாட்டு முகம் கொண்டதால மாடசாமி உண்பெயரு நீ காலமாடு முகமதுதான் கட்டுடனே வருஷியதா கால மாடசாமி பேர் கொடுத்தா மாடனுக்கும் அந்த மாடத்தி அம்மனுக்கும் ஆக்கு வேரம் அழிக்கு வேரம் 1000 கோடி வரம் கொடுத்தா கொண்டு வேரம் வெள்ளு வேரம் கோடி வேரம் கொடுப்பாரா தக்க தளவ மாடசாமி 1008 வரங்கள் வாங்கி கண்ணிகளும் பெரும்படையா ஆட்சி படையோடு கொள்ளாத மாடசாமி நாடுதான பந்தாள நாடதியில பந்தாள ராசாவதா வடக்கு கோட்டை வாசையில வெங்கலத்தால் பீடம் போட்டு கோட்டைக்கு காவலாக தலைவனால இருப்பாரா. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க.